3 மகள்கள் திருமணம். பணம் முக்கியமல்ல, அன்புதான் முக்கியம். அள்ளிக் கொடுத்த எம்ஜிஆர். அவர் மத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர். பரம்பரையாக பணக்கார விவசாய குடும்பம். MP, MLA என பல பதவிகள் வகித்தவர். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படாமல் கட்சி பணி செய்தவர் என்பதால் அவரை எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னனுமதி இல்லாமல் ராமாபுரம் தோட்டத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் போய் எம்ஜிஆரை சந்திக்கும் அளவிற்கு செல்வாக்கு உள்ளவர். அவருக்கு 3 பெண்கள். முதல் இருவர் திருமணத்திற்கும் அவர் எம்ஜிஆரை அழைக்கக்கூட இல்லை. 3வது மகள் திருமணத்தின் போது அவர் தேர்தலில் தோற்றியிருந்தார். ஊரிலேயே பெரிய வீடு அவருடையதுதான். முன்னோர்கள் கட்டிய பழமையான வீடு. அங்கங்கே விரிசல்கள் இருக்கும். யாராவது அதை பார்த்து விசாரித்தால், ஏம்பா 4 வாட்டி எலெக்ஷன்ல நின்னு 3 வாட்டி ஜெயிச்சிருக்கேன், 2 பொட்ட பிள்ளைங்களை கட்டி கொடுத்திருக்கேன், ஊடு விட்டு போகாதா என்பார். அதற்கு அந்த வட்டார வழக்கில் வீடு விரிசல் விட்டால் தகர்ந்து விடாதா என்று அர்த்தம். 3வது பெண் திருமணம் நிச்சயமானதும் வீட்டு பெண்கள் ஒரே குரலில், இது நம்ம வீட்டு கடைசி திருமணம், அதனால தலைவரை கூப்பிடுங்க என்று அடம் பிடிக்க, ஒரு பெரிய மனுஷனை தேவையில்லாத தொந்தரவு பண்றாதான்னு 2 மனசா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே துணைக்கு ஒரு பொடியனுடன் சென்னைக்கு புறப்பட்டார். இரவு பொறுமையாக சாப்பாட்டுக்கு பிறகு கிளம்பி பழைய அம்பாசிடரில் சாவகாசமாக அவர்கள் செங்கல்பட்டு வரும்போதே விடிந்துவிட்டது. சென்னைக்குள் வராமலே கூட வந்த பொடியனிடம் எம்ஜிஆரின் பெருமைகளை சொல்லிக்கொண்டு பல்லாவரம் கண்டோன்மெண்ட் வந்ததும், இங்க லெப்டடரா என்று டிரைவருக்கு வழிகாட்டி ராமாபுரம் தோட்டத்திற்குள் வரும்போது மணி 7:30 இருக்கலாம். கார் டிக்கியை திறந்து அதிலிருந்த ஒரு பெரிய பலகார கூடையை டிரைவரும் பொடியனும் தொடர, பல வணக்கங்களை ஏற்றபடி உள்ளே கையில் சின்ன சூட்கேசுடன் நுழைந்தவர் நிமிர்ந்து மாடிப்படியை பார்க்கும்போதே உள்ளே இருந்து தலைவரின் குரல் வந்தது. உட்காருங்க, வந்துட்டேன். சிறிது நேரத்தில் எம்ஜிஆர் அந்த ஹால் போன்ற அறைக்குள் வந்தார். பொடியனும் டிரைவரும் அந்த பலகார கூடையை மறுபடியும் தூக்கப் போனார்கள். இருக்கட்டும் என்று கை காட்டினார் எம்ஜிஆர். டிரைவர் வெளியே போய்விட பொடியன் சுவட்டுடன் ஒட்டிக்கொண்டு நிற்க அவரிடம் பத்திரிகையை நீட்டினார். எம்ஜிஆர் 2 கைகளாலும் பத்திரிகையை வாங்கி சிரித்தபடி திருமண பத்திரிகையை வாங்கி பார்த்தார். அதில் கட்சியின் கருப்பு, சிகப்பு, வெள்ளையும் இல்லை. எம்ஜிஆரின் பெயரும் இல்லை. அவர் சிரித்தபடியே, உங்களுக்கு எத்தனை பசங்க என்றார். இவர் தானும் சிரித்தபடியே, 2 பசங்க 3 பொண்ணுங்க தலைவரே என்றார். பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறீங்க என்றார் எம்ஜிஆர். நம்மவர் சிரிப்பு குறையாமல் 20 பவுன் போடுவதாக சொன்னார். எம்ஜிஆருக்கு ஆச்சரியம். அவ்வளவுலானா ஏ என்றார். இவரோ சிரித்தபடியே, என்ன செய்ய தலைவரே, பெரியவளை அந்நியத்துல கொடுத்ததால கௌரவம்னு 50 பவுன் போட்டேன். அடுத்த மகள் கல்யாண சமயத்துல ஈஸ்ட் பெங்கால் வார் வந்து தங்க விலை ஏறி போச்சு. அவளுக்கு 30 பவுன் தான் போட முடிஞ்சது. அப்புறம் 2-3 எலெக்ஷன் வரவும் சின்னவ படிப்பும் முடிஞ்சிட்டது. இவளுக்கு 20 பவுன் போடுறோம். அமௌண்ட் ஒண்ணுதாங்க தலைவரே, பவுன் விலை ஏறிக்கிட்டே போகுது என்றதும் எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே, சரி சாப்பிட்டு கிளம்புங்க என்று அவரை தோளில் கை போட்டுக்கொண்டு அரைவாசல் வரை அழைத்து வந்தார். பொடியனும் அவரும் அவசரமாக சாப்பிட்டு விட்டு வெளியே வர டிரைவர் ஏற்கனவே காரை திருப்பி நிறுத்தியிருந்தார். இருவரும் ஏறிக்கொண்டதும் கார் ராமாபுரம் தோட்டத்திலிருந்து கிளம்பியது. கார் மீண்டும் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சாலையில் திரும்பும்போது அவர் பொடியனிடம், சூட்கேஸ் எங்க மாப்ள என்று கேட்க, பொடியன் கீழே இருக்கு மாமா என்றும், டிரைவர் டிக்கியில வச்சிருக்கேங்கய்யா என்றும் 2 பேரும் ஒரே சமயத்தில் சொன்னார்கள். அவர் காரை நிறுத்த சொல்லிவிட்டு பொடியன் தன் காலடியில் வைத்திருக்கும் சூட்கேஸை பார்த்துவிட்டு டிரைவரிடம், ஏமுட்டு பெட்டி இங்கே இருக்கு, நீ எதரா டிக்கியில வச்ச என்றார். டிரைவர் குழப்பத்துடன் இறங்கி போய் கார் டிக்கியை திறந்து இதே சைஸ் சூட்கேஸ் ஒன்றை எடுத்து வந்து நீட்டினார். பெரியவர் அதை வாங்கி மடியில் வைத்து திறந்தார். பெட்டி நிறைய பணம். எல்லாம் 100 ரூபாய் நோட்டுகள். தந்தி பேப்பரில் சுற்றி பண்டல் போடப்பட்டு வரிசையாக அடுக்கியிருந்தது. காரை திருப்புடா கம்நாட்டி என்றார். கார் ஒரு யூ-டர்ன் அடித்து மீண்டும் ராமாபுரம் தோட்டத்தை நோக்கி பறந்தது. இவர்களின் கார் தோட்டத்தின் வாயிலை நெருங்கும்போது உள்ளே இருந்து போலீஸ் ஜீப் வெளியே வந்தது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் கார் வெளியே வருவதை பார்த்ததும் காரை நிறுத்த சொல்லி அவர் இறங்கி கையில் பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு ஓடினார். இவர் பதட்டத்துடன் இவர் ஓடி வருவதை பார்த்ததும் எம்ஜிஆரின் கார் சடன் பிரேக் அடித்து நின்றது. எம்ஜிஆர் இறங்கி நின்று, இன்னும் கிளம்பலையா என்று சிரித்தார். இவரோ பதறியபடி, தலைவரே இந்த பெட்டி என்று அவர் ஆரம்பிக்க, எம்ஜிஆர் காரை சுற்றி கொண்டு அருகில் வந்து தோளில் கை போட்டுக்கொண்டு, முதல் பொண்ணுக்கு என்ன போட்டீங்களோ அதே 50 பவுன மத்த பொண்ணுங்களுக்கும் போடுங்க என்று, அதுக்குதான் இந்த பணம் என்று அவர் தோளில் தட்டிவிட்டு எதுவுமே சொல்லாமல் போய்விட்டார். அப்புறம்தான் பொடியன்தான் ஓடிப்போய் இன்ப அதிர்ச்சியில் நிலைகுலைந்து நின்றிருந்த அவர் கையை பிடித்து காருக்கு அழைத்து வர வேண்டியிருந்தது. அதனால்தான் அவர் இன்று வரை புரட்சித் தலைவராகவும் பொன்மன்னச் செம்மலாகவும் மக்கள் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கிறார்.